மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்ஸ் லைஃப் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் போட்டு எப்படி சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து நம்ம காலிஃப்ளவரை நல்லா கழுவுணுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சுத்தமாக கழுவி எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து புழுக்களும் அதிகமாக இருக்கும், மருந்துமே அதிகமாக அடிப்பாங்க. ஸோ அதுக்காக சுடுதண்ணி வச்சிடலாம். சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம்ங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்த பின்னாடி நம்ம வந்து பூண்டு ஒரு 15 பல் பூண்டு, இஞ்சி வந்துட்டு ஒரு 3 துண்டு இஞ்சி, வெங்காயம் வந்து இந்த பவுலில் நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவுமே சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மெயினாக சின்ன வெங்காயம் இதுக்கு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க. ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெயுமே ரொம்ப கம்மியாக, இது வந்து லைட்டாக வதக்கிற அளவுக்கு மட்டுமே ஊற்றுங்க, அதிகமாக தேவை கிடையாது. இப்போ நம்மளுக்கு சைடில் சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கொதிச்சா போதும். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கல்லுப்பும் மஞ்சளும் வந்து போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருவேன். ஸோ அதில் இருக்கிற கிருமி எல்லாமே போயிடுங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமாகிடும் காலிஃப்ளவரே. ஸோ இது வந்து ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ எப்போயுமே நான் இந்த மாதிரி பேபி இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் தாங்க பண்ணுவேன். இப்போ நம்ம வந்துட்டு கறி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை இலை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நான் வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள், அப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு வந்து வதங்குறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் வந்து நான் எப்போயுமே இந்த மாதிரி செதுக்கி தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த தேங்காயவே எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் துருவின தேங்காய் இருந்தாலுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்துட்டு நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து கொத்தமல்லி தூளுங்க. கொத்தமல்லி தூள் வந்து நீங்கள் டேபிள் ஸ்பூன் அளவு போடணும் அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. நீங்கள் செய்கிற குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு பொறுத்து தாங்க நம்ம இந்த தூள் எல்லாமே போடணும். நான் வந்து ஒரு 2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள், அதாவது வரமிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற அளவு போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும். என் குழந்தைக்கு கூட நான் இது தான் கொடுக்குறேன். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ வதக்கினதை வந்துட்டு ஒரு சைடில் எடுத்து ஆறுறதுக்காக வச்சிடலாம். குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சோடனே சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த 3ஐயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பொடி பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது வந்து குழம்புக்கு தாளிப்புக்கு தான், அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக வெங்காயம் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இப்போ வந்து தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த குழம்புல பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ண போகிறேன். இது தாங்க இதோட அல்டிமேட் டேஸ்ட்டு காம்போவே. உருளைக்கிழங்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி, பொடியானா குழம்புக்கு உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து 2 காய்கறியுமே கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வர்ற அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றுங்க. நான் ஒரு அரை சொம்பு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக வந்து தண்ணி அதோட மேலே இருக்க மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து காய் நல்லா வந்து வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம முன்னாடியே வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் சூடாக இல்லாதப்போ போடுங்க, எல்லாம் மிக்ஸி வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பின்னாடி இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். அதனால் இப்போ அந்த மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்க சூப்பராக வந்து குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எப்பயுமே அளவாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 2 கொதி வர்ற அளவுக்கு மட்டும் மூடி போட்டு வைங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும் அப்படின்னா ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ருசியில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்கன்ற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.